வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டில் காணப்படும் சம்பவங்களின் வழியாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் நமக்கு புத்துணர்வு தரும் விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம். ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு பிறகு சகோதரர்களாகிய ஏசாவும் யாக்கோவும் சமாதானமாக சந்திக்கின்றனர். ஏசா தன் பின்னால் வரும்படி யாக்கோபை அழைத்த பொழுது யாக்கோபு இவ்விதமாய் கூறுகிறார்: பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள், அதாவது பால் கொடுக்கும் ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவரிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கின்ற மந்தைகளின் கால் நடைக்கும் பிள்ளைகளின் கால் நடைக்கும் தக்கதாக மெதுவாக அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். யாக்கோபு தன் மந்தைகளின் கால்நடைகளையும் பிள்ளைகளையும் குறித்த கரிசனையை இந்த வசனம் காட்டுகிறது. ஒரு நாளாவது அவைகளின் சக்திக்கு மீறி அவைகள் நடத்தப்பட யாக்கோபிற்கு மனதில்லை. ஏசாவை போன்ற பலசாலி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வேகத்தில் அல்ல, அவைகளின் பலத்துக்கு தக்கபடியே அவைகளை நடத்த விரும்புகிறார். ஒரு நாளில் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை திட்டமாய் அவர் அறிந்திருந்தார். அதை முக்கியமாக மனதில் கொண்டே தன் பிரயாண ஒழுங்குகளை செய்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன் அந்த பாலைவன பாதையில் அவர் சென்றிருக்கின்றார். ஆகையால் வழியின் தூரம், வெயிலின் கொடுமை, பிரயாண கஷ்டங்கள் யாவற்றையும் யாக்கோபு நன்கு அறிவார். எனவேதான் நான் அவைகளை மெதுவாய் நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். யோசுவா ஜனங்களை பரம கானானை நோக்கி வழிநடத்தும் போது ஆரம்பத்தில் நீங்கள் இந்த வழியாய் ஒருபோதும் நடந்து போனதில்லை என யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கூறுகிறார். ஆனாலும் கர்த்தரின் வார்த்தையையும் வழி நடத்துதலும் அவர்களுக்கு இருந்தது. அன்பானவர்களே, இயேசு நம் வாழ்க்கையில் வந்தவுடன் நாம் புதிய பாதையில் நடக்க ஆரம்பிக்கின்றோம். நாம் இந்த வழியில் ஒருபோதும் நடந்து போனதில்லை. ஆனால் நம் இரட்சகர் சென்றிருக்கின்றார். அவரோடு நாம் செல்லும் பொழுது நம் பாதைகளை நன்றாய் அறிந்த ஒருவரோடுதான் நாம் பயணிக்கின்றோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என எபிரேயர் 4:15 வாசிக்கின்றோம். அந்த பாதையில் நமக்கு ஏற முடியாத செங்குத்தான இடமும் உண்டு. நமது பாதங்களை நோகச் செய்யக்கூடிய கூரிய கற்களும் உண்டு. ஆனாலும் இந்த வேதனைகளை எல்லாம் உணர்ந்த இயேசு நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த பாதைகளை நன்றாய் அறிவார். உன் பாதங்கள் தாங்கக்கூடிய அளவிற்கு மேல் உன்னை ஒரு அடியும் எடுத்து வைக்க செய்ய மாட்டார். வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லையே என கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், நடத்துவார். அல்லது திடீரென்று அடித்த அடி எடுத்து வைக்க தேவையில்லாதபடியும் செய்து விடுவார். அவர் நம் முன் செல்லும் தெய்வம். மீகா 2:9 கவனியுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாக நடந்து செல்லுகின்றார், நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்குகிறவர். கர்த்தர் நம் முன்னே நடந்து போகிறார். எல்லாவற்றையும் அறிந்தவரோடுதான் நாம் இணைந்து செல்லுகின்றோம், பின் செல்லுகின்றோம். எதிர்காலத்தை குறித்தோ அல்லது நடந்து செல்லும் பாதையை குறித்தோ கலங்க வேண்டாம். நடத்துவார்,
நம்முடைய பலனுக்கு ஏற்றபடி நடத்துவார். தடுமாறும் நேரங்களில் உடன் இருப்பார். தயங்கும் நேரங்களில் சுமப்பார். இந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.